வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மிகவும் பரிச்சயமான ஆனால் அதிகம் பயன்படுத்தாத ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுதாங்க வெற்றிலை. நாம் பொதுவாக இதை பார்க்க சாப்பிடும்போது தான் நினைப்போம். ஆனால் உண்மையிலே இது நமக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய ஆரோக்கியமான ஒரு பொருளுங்க. இப்போது நாம் வெற்றிலை எப்படி உணவில் சேர்க்கலாம், அதன் மூலம் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல வெற்றிலை சாறு. ஒரு கைப்பிடி வெற்றிலை எடுத்து நல்லா கழுவிட்டு மிக்சியில் அரைச்சி சிறிது கொஞ்சம் தண்ணி விட்டு வடிகட்டி அதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு பாருங்கள். நம்ம உடம்புல இருக்க அழுக்கு அதெல்லாமே சுத்தமாகுங்க. வயிறு வலிலாம் குறைஞ்சிடுங்க. மற்றும் உடல் டிடெக்ஷன் கூட நடக்குங்க. செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான சூப்பு, டிஃப்ரெண்ட்டாக சூப்பு குடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வெற்றிலை சூப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல தேர்வாக இருக்குங்க. வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடைசியாக நறுக்குன வெற்றிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான சூப்பு, அதாவது வெற்றிலை சூப்பு கிடைக்குங்க. இதன் மூலம் மூச்சு தடுப்பு, சளி, இருமல் ஆகியவை எல்லாமே நல்லா குறைஞ்சிடுங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை சட்னி. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மிளகாய், பூண்டு, தேங்காய் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நறுக்கிய வெற்றிலை கலந்து அரைச்சிட்டிங்கன்னா ருசியான சட்னி தயாருங்க. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல இருக்க ஈரெல்லாம் சுத்தம் செய்யுங்க. மேலும் பாக்டீரியாக்களை எதிர்க்கும் சக்தி கொண்டதுங்க. இது ரொம்ப அற்புதமான சட்னினே சொல்லலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, வெற்றிலை டீ. வெற்றிலை டீ எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை, இஞ்சி, மிளகு, சுக்கு இவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு ஹெர்பல் டீ போல் நல்லா குடிக்கலாங்க. இது உடலில் இருக்க வெப்பத்தெல்லாம் குறைச்சிடுங்க, சோர்வெல்லாம் தவிர்த்துடுங்க மற்றும் மனசோர்வையும் குறைக்கும்னு சொல்கிறாங்கங்க. அடுத்து என்ன பார்த்திங்கன்னா, வெற்றிலை பச்சடி. பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, தயிரில் நல்லா நறுக்கிய வெற்றிலையை சேர்த்து பச்சை மிளகாய், உப்பு, சிறிது இஞ்சி சேர்த்திங்கன்னா அருமையான பச்சடி ரெடிங்க. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஜீரண சக்தியை அதிகரிக்குங்க மற்றும் உணவுக்கு தகுந்த செரிமானத்தை ஏற்படுத்துங்க. அடுத்து என்ன பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வெற்றிலையை நீங்கள் தினசரி உங்கள் உணவில் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உடலுக்கு ஏராளமான நன்மைகளை தருங்க. ஆனால் ஒரு முக்கிய கவனிப்பு, அதிக அளவில் வெற்றிலை சாப்பிடக்கூடாதுங்க. தினமும் 1-2 இலை போதுங்க. அதுவே நம்மளுக்கு உடம்புல ரொம்ப மிகவும் நன்மை தரக்கூடியதாக இருக்குங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.